ஹாய் ஹலோ நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காமெடியான விஷயம்லாம் நடந்துச்சுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நானும் என்னோட 10th ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஜாலியாக தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலான்னு போனோங்க. போகிற வழியில் பேக்கரியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போனோம். பேக்கில் இந்த பொண்ணு வந்து திருட்டுத்தனமா தீனி வாங்கி வச்சிருக்குங்க. இந்த பொண்ணு தான் நாங்கள் பிளான் பண்ணது. என்னமோ தஞ்சாவூர் போகலான்னு சொல்லிட்டு தாங்க, ஆனால் நடந்தது தான் வேறு. நீங்களே பாருங்கள், ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன்ல, தஞ்சாவூர் போகலாமா பொங்கல் லீவில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்போ எல்லாருமே ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில் பிளானே மாற்றி விட்டாங்க. கன்ஃபார்ம் வந்துடுவீங்களான்னு கேட்டப்போ ஓகே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிரோஜனமும் இல்லை. கடைசியில் நாங்கள்லாம் தேட்டருக்கு தான் சேர்ந்து போனோம். அதுவும் எங்கள் ஊரில் இருக்கிற அன்பு சினிமாவுக்கு தாங்க போனோம். தஞ்சாவூர் போகிற பிளான்லாம் கரெக்டாக தாங்க இருந்துச்சு. கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, பஸ்லாம் கரெக்டாக இல்லை. டைமிங் வந்து மாறி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கும்பல் எங்கே போனாலுமே பொங்கல் டைமில் எல்லாருமே ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வந்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி டைம் இருக்கனால ரொம்ப கும்பலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அப்புறம் ஒரு வழியாக சரி தேட்டருக்காவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி பராசக்தி மூவிக்கு போனோம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஸ்கூல் முடிஞ்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தொடர்ந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் கதையில் அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் எப்போ நான் எல்கேஜிலேருந்து இப்போ நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே இவங்க எல்லாருமே எங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்குமே. என்னடா ஒருத்தரை மட்டும் காமிச்சிட்டு இவங்க எல்லாரும் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யார் யார் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பராசக்தி மூவி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேட் ரிவ்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே சுத்த போயிங்க. ஒரு வழியாக மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1964 ட்ரெயினில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் படத்தை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ கொடுக்க விரும்பல. இன்டர்வல்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலான்னு இருந்தவங்க இப்போ தெரிஞ்சிருச்சா நாங்கள் யார் யார் போனோம்னு சொல்லிட்டு. ஐஸ்கிரீமு, பாப்கார்னு இது மாதிரி நிறைய வாங்கிட்டு போயிருந்தோம். இதில் என்ன ஹைலைட்னா, நாங்கள் எல்லாருமே உள்ளார சேர்ந்து படம் திருப்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு வாங்கி கொடுத்த 50 ரூபா ஐஸ்கிரீமை அன்பு சினிமாவுக்கு அன்பாக கொடுக்குறோன்னு கொடுத்துட்டாங்க. அவன் சினிமாவுக்கு படத்தை பார்க்க வராமல் உட்காந்து சேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் கேங்கில் இந்த மாதிரி ஆள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு போங்க. பசிக்குதுன்னு பாப்கார்ன் கேட்டால் கீழே விழுந்த ஐஸ்கிரீம் எடுத்து அலேக்கா கொடுக்குறாங்க. நாங்களும் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் பார்க்கலாம். சாரிங்க, இது லாங் வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான். அடுத்த தடவை நிறைய கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கு லாங் வீடியோ அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.